வணக்கம் நேர்களே. நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ஏறினது இல்லையா? இந்த ஏற்றம் எல்லாருக்குமே நிற்குமா, சஸ்டெயின் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ தினம் ஒரு தகவல்ல அதை பற்றி தான் இன்றைய தினம் பேச போகிறோம். அதாவது நம்ம சந்தைகள் ஒரு நோட்டபிள் செல்லிங் ஃபேஸில் இருந்தது. ஸோ அதிலிருந்து ஒரு ரெக்கவரி ஸ்டெடி ரெக்கவரி, ஒரு ஒரு அன்இன்டர்பிரட்டடாக ஓவர் த பாஸ்ட் ஒரு 15 நாட்களாக பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு லாங்கஸ்ட் வின்னிங் ஸ்ட்ரீக்காக இருந்தது. அதுவும் 8 கன்சிக்யூட்டிவ் டேவா மார்க்கெட் ஏறினதும் குறிப்பிடத்தக்கது. அதுமாரி விக்ஸ் பார்த்தோம்னா 14% கீழே விழுந்தது. ஸோ வாலட்டிலிட்டியை குறைத்து மார்க்கெட்ல ஒரு நியர் டேர்ம் அவுட்லுக் ஒரு ஸ்டெடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுமாரி மல்டி பேக்கர் ட்ரிகர்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஆப்டிமிசத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுமாரி டொமஸ்டிக் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஜிஎஸ்டி ரேட் கட் ஒரு சென்டிமெண்ட் பெட்டரா கொடுத்தது. குளோபலா பொட்டன்ஷியல் யூஎஸ் ரேட் கட் அதுவும் ஒரு குளோபல் சென்டிமெண்ட்டை கொடுத்தது. மூன்றாவது ட்ரம்ப் என்ன சொன்னாரு, மோடி என்னுடைய குட் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. அதனால இந்தோ யூஎஸ் டாரிஃபுக்கும் பார்த்தோம்னாக்க ஒரு ஆப்டிமிசம், ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒரு ஒரு அப்பீட் மொமெண்டத்தை சந்தைகள்ல இப்போ ஒரு மாதிரி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதனால லார்ஜ் கேப் ஒன்றும் இல்லாம மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கெயின் 3 to 4% கொடுத்துருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால செக்டரல் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஒரு பிராட் பேஸ்டா மார்க்கெட் இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்பெசிபிக் மொமெண்டம் ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 7 to 8% செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கடந்த 2 வாரமாக பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால இந்த டெப்த் ஆஃப் த மார்க்கெட் ரீபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால ஆட்டோ செக்டார் பார்த்தோம்னா ஒரு பிக் பாசிட்டிவ் மொமெண்டம். ஸோ இது எல்லாமே நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே ஆட்டோ செக்டார்ல பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருக்கு. அது மாதிரி ஸ்ட்ராங் சேல்ஸ் குரோத், ஃபேவரபிள் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ரெண்டாவது இப்போ நம்ம விழா காலத்தில் இருக்கிறதுனால ஆட்டோமொபைல் செக்டார்ல ஃபர்தரா மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ்லையும் இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா அதுவும் 2.01% இருக்கு. நம்மளுடைய ஆகஸ்ட் ஃபுட் பிரைசஸ் பார்த்தோம்னா ஒரு எட்ஜ் ஹையர் மந்த் ஆன் மந்த்ல தான் இருக்கே தவிர ஒரு பெட்டர் கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல தான் இருக்கு. அதனால ஆர்பிஐனுடைய டாலரன்ஸ்ல ரேட் கட்டும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால சந்தைகள் பெட்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எங்களுடன் இணைந்திருங்கள். ஃபர்தர் நியூஸுக்கு நன்றி, வணக்கம்.